வணக்கம். இன்றைய தமிழக அரசியல் களம் ஒரு பரபரப்புக்கு நடுவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரிவு, அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியில் உள்ளவர்களை நீக்குவதும், எதிராக பிரிந்திருக்கக்கூடிய 25 நபர்கள் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்வதும், ஒரு பரபரப்பான சூழ்நிலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சிதைத்து விட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். காரணம், பதவி வேண்டும், மந்திரி பதவி வேண்டும், ஆட்சி அதிகாரம் எனக்கு வேண்டும் என்று விரும்பி தேர்தல் களம் காண்பவர்கள், சுயநலம் கொண்டவர்கள், அந்த அதிகாரத்தை கையில் வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் அவர்களுக்கு இருக்குமே ஒழிய, மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நிச்சயமாக இருக்காது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 1972க்கு அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அவர் மறைந்த பின்பு இது முடிந்தது என்றார்கள். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் எடுத்து அதை ஒரு கட்டுக்கோப்போடு மீண்டும் மிகப்பெரிய பலமாக உருவாக்கினார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இது இரண்டுதான் மகா பெரிய கட்சிகளாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவு, அப்பொழுது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆனதும், அதன் பின்பு அந்த பதவி வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, தான் மட்டும் இருக்க வேண்டும் என்கிற சுயநல போக்கும், அவருடைய ஒன்மேன் ஷோ ஆர்மி போல அவருடைய வார்த்தை மட்டும் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு கட்டுக்கோப்பு கட்டாய அவருடைய வைராக்கிய குணத்தினால் ஓ பன்னீர்செல்வம் விலகி போனார். டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்தார். சின்னம்மா என்று சொல்லப்படுகிற சசிகலா தனி கட்சி ஆரம்பித்தார். இப்பொழுது முக்கிய தலைவர்களான வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் எல்லோரும் தனியாக புதிதாக நாங்கள் தான் அதிமுக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு மீதி இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் அதிமுக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பதவிக்காகவும் ஆசைக்காகவும் மேல் சபை உறுப்பினராக இருந்தவர் அதை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ பதவிக்கு வருகிறார். காரணம் என்ன? மேல் சபை உறுப்பினர் பதவி அங்கு சொந்தமாக எதுவும் செயல்படுத்தக்கூடிய அதிகாரங்கள் எதுவும் கையில் இல்லை. கௌரவத்துக்கு இருக்கலாம். தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக ஜெயித்தாகிவிட்டது. இப்பொழுது கூட்டணியோடு சென்றோம் என்றால் ஒரு மந்திரி பதவி வாங்கிவிடலாம். அந்த அதிகாரத்தில் முன்போலவே பவனி வரலாம் என்கிற ஒரு ஆசையும் சுயநல போக்கும்தான். கொள்ளை கொள்ளையாக சம்பாதித்து ஒவ்வொருத்தர் பேரிலும் லஞ்ச ஊழல் வழக்குகள் இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அவர்களுக்குத்தான் அந்த பதவியும் கிடைக்கின்றது. தமிழ்நாடும் அதற்கு பட்டுக்கம்பளம் விரித்து கொண்டிருக்கிறது. புதிய ஆட்சியை துவங்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களால் உங்களுக்கு ஆதரவு ஏற்படும் பொழுது, மீண்டும் அவர்கள் கையில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது, உங்களுடைய பெயர், உங்களுடைய மக்கள் செல்வாக்கை கெடுத்து விடுவார்கள். ஊழல் கட்சி என்று நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள். நாளை இந்த பதவியில் இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் என்பது எந்த வகையில் நம்புவது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட இவ்வளவு நாள் பொதுச் செயலாளர் என்று சொன்னவர்கள் இப்பொழுது வெளியில் வந்து அவரை பற்றி அந்தரங்கங்களையும் அவரை பற்றி ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் சொல்லி மக்கள் அறிவிக்கத்தக்கதாக செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார்கள். நாளை உங்களிடம் எப்படி நிலைப்பார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல இப்பொழுது அரசியல் தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா ஒவ்வொரு மாநிலத்திலும்
அருவருப்பான அரசியல் நிகழ்வுகள் நடக்கின்றது. முன்னொரு காலத்தில் பழம் தலைவர்கள் இருந்தது போல, கர்ம வீரர் காமராஜர் ஐயா இருந்தது போல, பெரும் தலைவர்கள் இருந்தது போல, முத்தமிழ் அறிஞர் புரட்சி தலைவர் என்.டி. ராமராவ், தெலுங்கு, இப்படிப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கும் பொழுது இருந்த நாகரிகமான அரசியல் இப்பொழுது நடக்கவில்லை. 3 நாட்களுக்கு முன்பாக வேதனைக்குரிய ஒரு ஊடக செய்தியை நான் சந்தித்தேன், பார்த்தேன், கண்ணீர் விட்டு அழுது விட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஹரியானாவில் ஒரு ஆற்றின் கரையில் இறந்தவர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அரசியல்வாதிகளா? அரசியல் என்பது மக்களுக்காக, மக்களுடைய நன்மைக்காக செயல்பட வேண்டியது. அரசியல்வாதிகள், தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், உத்தமர்களாக இருக்க வேண்டும், சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுத்து நிறுத்துபவர்களாக இருக்க வேண்டும், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்த வேண்டும். இதுதான் அரசியல் கட்சிகள் தலைவர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். மக்களின் நலமே அவர்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். அந்த ஹரியானாவில் தமிழ் தெரியாத RSS வகுப்பைச் சார்ந்தவர்கள் எந்த வகையில் இந்த தர்ப்பணத்தை செய்கிறார்கள் என்றால், ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். தர்ப்பணம் செய்வது இறந்த தகப்பனுக்கு மகன் செய்வான், அந்த குடும்பம் செய்யும். இல்லை, அந்த குடும்பத்தில் யாராவது இறந்து விட்டால் குடும்பத்தில் உள்ள இரத்த உறவுகள் செய்வார்கள். நாம் வேறு யாருக்காட்டு தர்ப்பணம் செய்தால் நாளை அந்த தர்ப்பணத்திற்கு நம் பிணமாக மாறிவிடுவோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை நான் சொல்வதற்கு வருத்தப்பட்டு தான் சொல்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் பண்ணிய தர்ப்பணம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஜனாதனத்தை பற்றி பேசிவிட்டார், இந்துக்களை பற்றி பேசிவிட்டார், இந்துக்களுக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள் என்று இருவருக்கு தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூடியூப் காணொளியில் நான் காண்கிறேன். எவ்வளவு பெரிய கேவலமான அரசியல் தெரியுமா? RSSகாரர்கள் செய்கிறார்கள், பிஜேபிக்காரர்கள் தடுக்கக்கூடாதா? இவர்களுக்கு தெரியாதா? இப்படி செய்யலாமா? உயிருள்ள ஒரு மனிதர்களை நீங்கள் தவசம் செய்யலாமா? அது செய்தவர்களுடைய குடும்பத்திற்கே திருப்பிவிடும். அந்த சடங்காச்சாரங்கள் தெரியவில்லை. கேவலமான அரசியல். தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களை குறை சொல்லியே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் காலத்தில் சொன்னீங்க, ஒருத்தருடைய தவறுகளை சொன்னீங்க, பெற்றும் வரைக்குமா, படுக்கை அறை வரைக்குமா உங்களுடைய மேடை பேச்சு இருக்க வேண்டும். கேவலமாக இருக்கிறது. ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவரை குறை சொல்ல வேண்டும் என்றால் சமூகத்தில் அவருடைய தவறான நடவடிக்கைகளை சொல்லலாம். அவர் குடும்பத்தை பற்றியும், மனைவியை பற்றியும், தாய் தகப்பனோட உறவை பற்றியும், அவருடைய மறைமுகமான சுய பழக்க வழக்கங்களை பற்றியும் விமர்சனம் பண்ணுவது, கேலி பண்ணுவது வெட்கக்கேடான அரசியல். செருப்பில் ஒட்டி இருக்கக்கூடிய கால் தூசிக்கு கூட அருகதையற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பண்ணி கொண்டிருப்பது மிகுந்த வேதனையான விஷயமாக இருக்கிறது. இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து விட்டார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், மந்திரிகளும் தலைவர் எவ்வழியோ அந்த வழி அமைதியாக, பொறுமையோடு, மக்கள் பணி மட்டுமே உங்கள் நோக்கமாக நீங்கள் செயல்பட வேண்டும். தேர்தலுக்கு முன்பு பதிலுக்கு நாம் குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அமைச்சர் ஆதவர்ஜுனா எதிர்க்கட்சி தலைவரை பற்றி கேட்கிறார். ஒரு தகப்பன் தோற்றுவிட்டான், மகன் அங்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இங்கு வந்து நீ குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற. நீங்க ஒரு அமைச்சர், நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சில் நாகரிகம் வேண்டும். இப்படி குறை சொல்லிக் கொண்டிருந்தால் மக்களுடைய செயல்பாட்டை நாம் காண முடியாது. மக்களுடைய செல்வாக்கை இழந்து விடுவோம். நமக்கு கோபம் இருக்கும், நம்ம இருதயத்தில் வந்து கோபம் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் அப்படி கிடையாது. இந்த அரசாங்கத்தினுடைய ஊழியர், பொதுமக்களுடைய பொதுவான மனிதர். நீங்கள் எல்லாத்துக்கும் உரிமையான மனிதர், அமைச்சர், ஒரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தேர்தல் காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, 10 முறை தோற்ற எடப்பாடி பழனிசாமி என்று அவரை கிண்டல் செய்தார்கள்.
ஊர்ந்து வந்து முதலமைச்சர் பதவியை வாங்கினார்கள் என்று பேசினார்கள். பேசியவர்களும் தோற்றாகிவிட்டது, பேசப்பட்டவரும் தோற்றாகிவிட்டது. புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் ஜெயித்து வந்துவிட்டது. மக்கள் இதை விரும்புகிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறரை குற்றம் சொல்லி அரசியல் செய்ய வேண்டாம். இன்னைக்கு யூடியூபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி குறைகளை சொல்லுகிறீர்கள் என்றால் அந்த குறைகள் திருத்தப்படுவதற்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அரசாங்கம் ஒரு காரியத்தை செய்கிறது, அது தவறு நடக்கிறது, அதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள், குறை சொல்லுங்கள். அதன் மூலமாக அதை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்து மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். சாட்டை துரைமுருகன் என்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நண்பர் இன்னைக்கு அவர் தேர்தல் களத்தில் இறங்குறாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கார். அப்படி என்ன சொந்த பகுதி என்று தெரியவில்லை, பங்காளி தகராறு என்று தெரியவில்லை, இல்லை யாருடைய அசைன்மெண்ட்டில் அவர் செய்கிறாருன்னு தெரியல. இன்றைக்கி அதனால தான் நம்ம தோற்று போயிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி 3வது இடமாக இருந்தது எங்கேயோ கொண்டு தள்ளி விட்டீங்க பேசி பேசி. அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாட்டினுடைய அவலத்தை எடுத்து கூறுகிறார். அது நல்ல விஷயம். சாட்டை துரைமுருகன் குறிப்பிட்ட நபரை மட்டுமே தாக்குகிறார். ஏன் மற்ற யாருமே தலைவர்கள் இல்லையா? மக்களுக்கு என்ன செய்ய போறோன்னு சொல்லுங்க. இதனால் தான் தோற்று போயிருக்கிறோம். அடுத்து சவுக்கு சங்கர். எல்லாருமே பணம் சம்பாதிப்பதற்காக யூடியூப்பை பயன்படுத்தி மற்றவர்களுடைய அந்தரங்களையும் கேவலமான விஷயங்களையும் பேசிக்கொண்டு அந்த யூடியூப் என்பதற்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. நான் முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பெட்டிஷன் அனுப்பியிருக்கிறேன், பாரத பிரதமருக்கு அனுப்பியிருக்கிறேன். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் யூடியூப் போன்ற ஊடகங்களில் அரசியல் தலைவர்களையோ முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களையோ அவதூறாக பேசக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள், அவமானப்படுத்தக்கூடியவர்கள், அந்தரங்க காரியங்களை சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்த நினைப்பவர்களை வருமானத்திற்காக செய்கிறார்கள். இதை தடை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒன்றும் இல்லை, அதுக்கு யாரும் ஸ்டெப் எடுக்கலை. அமெரிக்காவிலே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறு குழந்தைகளை கடத்தி ஒரு தீவில் உலக தலைவர்களுக்கெல்லாம் விருந்து வைத்து ஒரு குற்றச்சாட்டில் மாட்டிக்கொண்டவன் 2019 அமெரிக்க சிறையில் இறந்து போகிறான். அவனுடைய புகைப்படங்களை, வீடியோக்களை அமெரிக்க நீதிமன்றம் வெளியிடுகிறது. எல்லாம் அதில் இருக்கக்கூடிய 6-7 சிறு குழந்தைகள், 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள், 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள், நிர்வாணமாக ஒவ்வொரு தலைவர்களையும் கையெழுத்துல ஒவ்வொரு ஃபோட்டோ போட்டு விட்ருக்காங்க. ட்ரம்பை போடுறானுங்க, பில்கேட்ஸை போடுறானுங்க. நான் இதற்கு பாரத பிரதமருக்கும் தமிழக முதல்வருக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் டிஜிபிக்கு, தமிழக டிஜிபிக்கும் நான் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக மனு அனுப்பியிருந்தேன். என்ன அனுப்பியிருந்தேன்னா, ஒரு பெண்ணை பெற்றவனாக சொல்கிறேன், இந்த குழந்தைகளுடைய வீடியோக்களை, ஆபாச வீடியோக்களை பதிவிட தடை செய்யுங்கள், நிறுத்துங்க, நடவடிக்கை எடுங்க. நான் அனுப்பினது பிப்ரவரி மாதம். பெரிய கேவலம் என்ன தெரியுமா? நான் அனுப்புனது டிஜிபிக்கும் தமிழக முதல்வருக்கும் பாரத பிரதமருக்கும். பெருங்களத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஒரு கால் வருது. அந்த இன்ஸ்பெக்டர் மூலமாக அந்த எஸ்ஐ ஒருத்தர் பேசுகிறார். சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு. உங்களால் என்ன கம்ப்ளைண்ட் அதை நடவடிக்கை எடுக்க முடியும்னு கேட்குறேன். சார், நீங்கள் தான் சார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் இருக்குது, நீங்கள் வாங்கங்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு, நான் வர முடியாதுங்க, அது என்ன கம்ப்ளைண்ட் படித்து பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமாம் சார், அப்புறம் தான் அவருக்கே புரியுது. அப்போ டிஜிபி ஆஃபீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறோம், அது கம்ப்ளைண்டர் எந்த அட்ரஸோ அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறது, உள்ள கண்டென்ட்டை படிக்கிறதே இல்லை. பிப்ரவரி மாதம் கொடுத்தது. இது உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த யூடியூப்பில் யார் யார் அந்த படத்தை போடுறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த குழந்தைகளுடைய ஆபாச படங்களை போடுவதற்கு தடை விதித்திருக்க வேண்டும். யாருமே செய்யலை. இப்போ கடந்த வாரம் கிளாம்பாக்கம் காவல் நிலையத்தில் என்னைய கூப்பிட்டு விட்டாங்க. திரும்ப சிஎம்க்கு அனுப்புனது, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு அனுப்புனது இங்கே வந்திருக்கு. என்னங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க சார்? அதை நல்ல படிங்க சார், ஏற்கனவே இப்படி தான் பெருங்களத்தூர் ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்க, சொல்லிட்டேன் பாருங்கன்னா. இல்லை, கொஞ்சம் வந்துட்டு போங்க. வந்தவுடனே அந்த பெட்டிஷன் அப்போ தான் அந்த எஸ்ஐ படிக்கிறாங்க. நான் சொன்ன உடனே ஐயோ ஆமாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கு நடவடிக்கை வேண்டான்னு எழுதியும் கேட்குறாங்க. எவ்வளோ கேவலம் இல்லையா? இதுதான் நிர்வாகமா? அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? டிஜிபி ஆஃபீஸோ சிஎம்மோ பாரத பிரதமரோ இதுக்கு தடை விதித்திருக்க வேண்டும்.
சிறு குழந்தைகளுடைய ஆபாச படங்களை யூடியூப் சேனலில் வெளியிடுவோரை தண்டனை என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும், நடவடிக்கை என்று சொல்லியிருக்க வேண்டும். இங்கே வந்து ஏன்ட்டே எழுதி வாங்குறாங்க. நான் கொடுத்தது பிப்ரவரி மாதம், ஏப்ரல், மே, ஜூன் வந்தாச்சு. இப்போ கூப்பிட்டு 3 மாதம் கழித்து அதுக்கு உங்கள் பெட்டிஷன் இப்போ தான் வந்திருக்கு சார், இதுக்கு நடவடிக்கை வேண்டாம், இப்போ ஆபாச படங்கள் எதுவுமே பிரசுரிக்கலை, இது நீங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளவு பெரிய கேவலமான நிர்வாகம் காவல்துறை. அங்கேருந்து அனுப்பிடுறாங்க அட்ரஸ். ஏன்னா வீடு எனக்கு அட்ரஸ் ஊரப்பாக்கம். இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டும். தமிழக முதல்வர், ஒவ்வொரு மந்திரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைதியோடும் பொறுமையோடும் மக்கள் குறைகளை நிறையாக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். அதுதான் தமிழக முதல்வருக்கு பெயராக இருக்கும். நாம் செய்கிற தவறு அவருடைய பெயரை கெடுத்து விடுவதை புரிந்து கொள்ள வேண்டும். குறை சொல்ல வேண்டாம். ஏற்கனவே அவங்க குறை சொல்லி தான் முடிஞ்சிருச்சு. நீங்கள் குறை சொன்னீங்கன்னா மக்கள் செல்வாக்கை இழந்து விடுவீர்கள். நாஞ்சில் சம்பத் நட்சத்திர பேச்சாளர் 1990 அவர் 89 என்னமோ தான் அந்த அந்த நேரங்களில் தான் திமுகவுக்கு வந்த நேரம் நினைக்கிறேன். வைகோ, மதிமுக தலைவர் வைகோவால் திமுகவில் சேர்றார். கலைஞர்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டார். 2-3 மீட்டிங் அட்டன் பண்ணார். அந்த இரத்த வேகம் பேர் வந்துட்டு தலைவரே கன்னத்தில் தட்டி முத்தம் கொடுத்துட்டாருன்னா எவ்வளோ பெரிய பேர். தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் என் பெரியசாமின்னு இருக்கார். அவர் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கார். தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தூவிபுரம் 3வது தெரு பத்திரகாளியம்மன் கோவில் முன்னால் 1990 நடந்த சம்பவம். 89 திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, முத்தமிழறிஞர் கலைஞரையா சிஎம் முதலமைச்சர். 90 இந்த மீட்டிங் நடக்கு. அப்போ அவர் சொல்கிறார், அப்போது எம்ஜிஆர் மறைந்த புதிது ஜானகி அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கழிச்சிட்டு 2 பேரும் பிரிவாக இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஒன்று, ஜானகி அம்மையார் ஒன்று. இந்த கட்சி வந்துச்சு. 1989 திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. அதில் அந்த அம்மாவை போட்டு பாடாப்படுத்தினதில் 91 ஆட்சியை கலைச்சாச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் வந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரே பழிவாங்கக்கூடிய அரசியல் தான். அப்போ இந்த நாஞ்சில் சம்பத் நட்சத்திர பேச்சாளர் பேசுகிறார் மேடையில். இந்த ஒரு ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆண் துணை இல்லை, கணவர் இல்லை, திருமணமாகவில்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள். என் தலைவன் ஆணையிட்டால், யார் சொல்கிறா? நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு. 1990 நடக்கக்கூடிய சம்பவம். என் தலைவன் ஆணையிட்டால், தலைவனுடைய தலைமையில் ஜெயலலிதா அம்மாவை நான் தாலி கட்ட தயாராக இருக்கிறேன். இதுதான் யூடியூப்பில் கூட பாருங்கள். ஆனால் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. நாஞ்சில் சம்பத் வீடு ஏன் இடிக்கப்பட்டது நார்கோயில்னு சொல்லுவாங்க. 1991 என்னைக்கு மேடை பேச்சு நாகரிகம் வேணும். நம்ம பேசுகிற பேச்சை கேட்குறவங்க விருப்பப்படணும். நம்ம பேசுகிறதுல ஒரு மயக்கம் வரணும். நல்ல கருத்தாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அது மக்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை செய்யக்கூடிய வார்த்தைகளாக நாம் பேச வேண்டும். மைக்கு கிடச்சிட்டுன்னு சொல்லி எதை வேணாலும் பேசிடக்கூடாது. அன்றைக்கி சம்பத் பேசினார். 91 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்றது. ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருக்கிறார். முதல் வேலை நாகர்கோவில் நகராட்சி விதிமுறைக்கு கட்டப்பட்ட கட்டிடம் என்று சொல்லி நாஞ்சில் சம்பத் அவருடைய வீட்டிற்கு முன்பகுதியில் இருந்த போர்ட்டிகோ, கார் நிற்கக்கூடிய பகுதி வாசல் வரைக்கும் இடிச்சிட்டாங்க. பழிவாங்கல் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் திமுகவிலேருந்து இவர் மதிமுகவுக்கு அவருக்கு ஆதரவாக போனார். அப்புறம் மதிமுக கட்சியில் நட்சத்திர பேச்சாளர் இருந்து திமுக தலைவரை திட்டினார், ஜெயலலிதாமையை திட்டினாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவருக்கும் கருத்து வேறுபாடாகி தனியாக போய் ஏடிஎம்கேல சேர்ந்தார். அப்போது ஒரு ஜெயா டிவியில் ஒரு பேட்டி போய்கிட்டு இருக்கு. நாஞ்சில் சம்பத் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ ஏதோ ஒரு இந்த ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது, ஒரு கூட்ட நெரிசலில் மரணம் நிகழ்ந்து, அதை பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த அம்மா இருக்கும்போது இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களா, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு நல்லா கேட்டுக்கோங்க.
நாஞ்சில் சம்பத் அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நக்கல் நையாண்டி படித்த இலக்கிய நிறையா பேசக்கூடிய ஆள், சரித்திரத்தை பேசக்கூடிய ஆள் இப்போ இருக்கிறதுல. வைகோபாலசாமி மதிமுக தலைவருக்கு ஈக்குவலாக அதைவிட பெயர் பெற்றவர். பட்டத்து யானை பவனி வரும் பொழுது, நல்ல கேளுங்க, பட்டத்து யானை பவனி வரும் பொழுது எறும்புகள் செத்துத்தானே போகுண்டு. பட்டத்து யானை யார் வருவா? ராணி வருவாங்க. பட்டத்து ராணி யானையில் பவனி வரும் பொழுது, அந்த அம்மா யானையில் பவனி வரும் பொழுது அந்த யானையினுடைய கால்களுக்கு எறும்பு மாட்டுச்சுன்னா என்ன ஆகும்? செத்து தான் போகும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இதைத்தான் அவருடைய பதில். மேலே பதில் போய்கிட்டு இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அம்மா எப்படி பழி வாங்கினாங்கன்னு பாருங்க. மேலே நாஞ்சில் சம்பத் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார். பட்டத்து ராணியை யானை பல்லக்கில் நடந்து வரும்போது, பட்டத்து ராணி பல்லக்கு யானையில் நடந்து வரும்பொழுது யானை கால்களுக்கு அடியில் எறும்பு சிக்கினால் செத்துதான் போகணும். கீழே நாஞ்சில் சம்பத் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்னு வருது. பிளாஷ் நியூஸ். அரசியல் பழிவாங்கல் அப்படி நடந்தது. இன்னைக்கு ஒருத்தரை குறை சொல்லி இன்னைக்கு ஊழல் இல்லாத மந்திரிகள் கிடையாது, வழக்கு இல்லாத மந்திரிகள் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. அவங்களும் திரும்ப திரும்ப நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. இது ஒரு ஜனநாயகம். புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் இதற்கு அப்பாற்பட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு மாற்றம் நடக்காதா என்று விரும்பியிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை தந்து மக்கள் மத்தியில் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ள வேண்டும். எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் மேலும் அவர் இந்த தமிழகத்தை நல்லாட்சி செய்ய வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சிகளும் தோழமை கட்சிகளும் மக்கள் நலம் என்ற ஒரே கொள்கையில் உதவி செய்ய வேண்டும். ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்கிற ஆசை கொண்டு ஆதரவு தெரிவிப்பவர்கள் எப்படி இருந்தாலும் எங்கிருந்தாலும் அடுத்து உங்களையும் எதிராக ஒரு சூழ்ச்சி செய்து விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய அரசியல் ஆலோசகர்கள் இருப்பார்கள், ஆலோசித்து செய்யுங்கள். மக்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி.